இன்றைக்கி நாம் வீட்டில் உள்ள மசாலாஸ் மட்டுமே சேர்த்து ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து முருங்கைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். பொரியல் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எந்த சைஸில் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து முருங்கைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு இதை கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். பாருங்கள், எனக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் போல். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கிடலாம். இது கூட வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 5-6 பல் பூடை வந்து நான் தொலியோடவே தட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அது வர வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ இது கூட நான் ஒரே ஒரு குட்டி தக்காளி பழத்தை நல்லா குட்டியாக வெட்டி வச்சுருந்தேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக தான் சேர்த்துருந்தேன். நீங்களும் அதே மாதிரியே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாறு எதையுமே வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். தக்காளி வந்து ஒரு 3/4 வேக்காடு நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மணம்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொடி சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ வந்து நான் அவிச்சு வச்சுருக்கிற முருங்கைக்காவை உள்ளே சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து இதில் சுத்தமாக தண்ணி இல்லை, அதனால் வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முருங்கைக்காய் வச்ச தண்ணியே இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா கூட முருங்கைக்காய் வந்து நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். இடையில ஒரு 2 தடவை மட்டும் கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணும்போது மசாலாஸ் எல்லாமே முருங்கைக்காவோட அந்த சதை பகுதியில் நல்லா பிடிக்கும். அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை செட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சர்வ் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருங்கைக்காய் பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக தயாராகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.